மத்திய உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு கீழே இயங்க வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியில் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசு நிரந்தர பணியிடம், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதற்கான நோட்டீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ACIO-II எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சியில் இருக்கக்கூடிய நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு பணி. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 44,900 ரூபாயிலேருந்து 1,42,400 ரூபா வரைக்கும் இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இதற்கூட உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். சரிங்களா? இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்போது உங்களுக்கு பேசிக் பே வந்து 44,900 ரூபா ப்ளஸ் ஒரு 20,000 ரூபா, அதாவது டிஏ வந்து இருக்கும். எஸ்எஸ்ஏ வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து 8,900 ரூபா இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஹச்ஆர்ஏ உங்களுக்கு வந்து எக்ஸிட்டிஸ், அதாவது சென்னை மும்பை இந்த மாதிரியான எக்ஸிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 27% வந்து ஹச்ஆர்ஏ இருக்கும். அதுவே வந்து பாண்டிச்சேரி, இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஒய் சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா 18, அதர் சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா 9% வந்து ஹச்ஆர்ஏ இருக்கும். ட்ராவல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி என்பிஎஸ்சில் வந்து 14%, 6,286 அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 55,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்தே கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 30 நாளைக்கு மேலே வந்து நீங்கள் லீவ் சேர்த்து வச்சு கேஷ் அண்ட் கம்பன்சேஷனாக கூட நீங்கள் வந்து லீவை வந்து காசாக மாற்றிக்கலாம். அதாவது ரிமைனிங் சர்வீசஸில் கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் வந்து அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஆனால் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டேஸ்லாம் வந்து நீங்கள் கேஷாக காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனுவல் இன்க்ரிமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி சிஜிஹெச்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி டிபெண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அப்பா அம்மா இந்த மாதிரியான டிபெண்டன்ஸுக்கும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. எல்டிசி ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஆல் ஓவர் இந்தியா டூர் போயிட்டு வர்றது இந்த மாதிரியானது, இல்லை ஃபேமிலி டூர் போயிட்டு வர்றது இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கும் செல்ஃபுக்கும் டிபெண்டன்ஸுக்கும் எல்டிசி ஃபெசிலிட்டி உண்டு. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் உண்டு. கவர்மெண்ட் அக்காமடேஷன் உண்டு. சரிங்களா? இந்த மாதிரியான வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். டோட்டலாக 995 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆரில் 377, இடபிள்யூஎஸில் 129, ஓபிசியில் 222, எஸ்சியில் 134, எஸ்டியில் 133 வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய இந்த பணியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி, பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எனி டிகிரி முடித்த கேண்டிடேட், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். அது சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். சரிங்களா? 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. சரிங்களா? அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் ரூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த போஸ்ட்டில் எலிஜிபிள் கிடையாது, நீ நாட் அப்ளைனே கொடுத்துட்டாங்க. எனி அதர் கேட்டகரி பர்சன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து நாட் ஐடென்டிஃபை அப்படின்றதுனால கொடுத்துட்டாங்க. அப்படின்றதுனால நீ நாட் அப்ளை அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ண முடியாது. கிராஜுவேஷன் இதுக்கெலாம் வந்து கட் ஆஃப் டேட்டு 15/12/2023 தான். அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிகிரி, நீங்கள் என்ன டிகிரியோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி 5 சிட்டிஸ் வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜஸில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சர்வீஸ் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து உளவுத்துறை ஜாப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து டைரெக்டாக ஹோம் அஃபேர்ஸில் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து
கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டயர் 1 பொறுத்த வரைக்கும் 5 சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதற்கான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். சரிங்களா? இந்த இடங்கள்லாம் வந்து டயர் 1க்கான சிட்டிஸாக இருக்குது. சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து எது கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 டயரில் நடக்கும், அதாவது 2 ஸ்டேஜஸில் நடக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டயர் 1 100 மதிப்பெண் இருக்கக்கூடிய எம்சிக்யூ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்கும். அதை 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங், லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு உண்டு. 4 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி போகும். டோட்டலாக 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். டோட்டல் மதிப்பெண் வந்து 100 மதிப்பெண்க்கு இது நடக்கும். சரிங்களா? அடுத்தது டயர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ரிட்டன் தான். இது வந்து 50 மதிப்பெண்க்கு நடக்கும். இது வந்து எஸ்ஏ 30 மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசைஸ் ரேட்டிங் வந்து 20 மதிப்பெண்க்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 50 மதிப்பெண். டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு மட்டும் 150 நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயர் 1 நடக்கும். டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து டயர் 2 வந்து சென்னையில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். சென்னையில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் தனியாக நடக்கும். இதற்கு வந்து 5 சிட்டி நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அது வந்து குறைச்சிருவாங்க. ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, சென்னை ஜோனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1:10 இல்லைனா 1:5 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து டெஸ்ட்டு நடக்கும். டோட்டலாக வந்து டயர் 2க்கு 50 மதிப்பெண் 1 மணி நேரம் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டயர் 3ல் இன்டர்வியூ வந்து நடக்கும். 100 மதிப்பெண்க்கு நடக்கும். சரிங்களா? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சைக்கோமெட்ரிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? டயர் 1 பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்ணுக்கு 35 மார்க் வந்து யூஆர் கேண்டிடேட் எடுக்கணும். ஓபிசி கேண்டிடேட் 34, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்தாங்கன்னா 33, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 35 மதிப்பெண் எடுக்கணும் கட் ஆஃப் மார்க்கு. டயர் 2க்கு வந்து 1:10 ரேஷியோவில் வந்து டயர் 2க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டயர் 3யை பொறுத்த வரைக்கும் 1:5 ரேஷியோவில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி உங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போவாங்க. மார்க்ஸ் வந்து டயர் 3 டயர் 2க்குலாம் வந்து அப்படியே தான் இருக்கும். டயர் 1க்கு மட்டும் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா வேரியஸ் சென்டர்ஸில் நடக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 2-3 நாளில் நடந்தாலும் உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 15/12/2023 15/12/2023 வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீ பே பண்ணுறது எஸ்பிஐ சேனலில் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதற்கான கடைசி நாள் வந்து 19/12/2023. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு mha.gov.in அப்படின்ற இந்த MHA அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோடைய டேரக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், அல்லது ncs.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போகலாம். போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் அப் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து கிளிக் ஹியர் அப்படின்ட்டு இருக்கும். அது நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதை கிளிக் ஹியரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஆன்லைனில் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், வேலிடான ஐடி ப்ரூஃப், மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி 10th 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் மார்க் ஷீட், இது அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எது வந்து உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நடக்கும். பேசிக்காக இருக்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லாகின் ஐடி ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில், டிக்ளரேஷன் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபீ, அதாவது இது ஃபீ வந்து பின்னாடி என்னென்னு கொடுத்துருப்பாங்க செப்பரேட்டாக நம்ம அதை பார்க்கலாம். அந்த ஃபீ வந்து நீங்கள் ஃபீ பே பண்ண ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறது இருக்கும். ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் கார்டு வச்சோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இல்லை மொபைல் வாலெட் இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். இல்லை சலான் மூலியமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 4 நாள் வரைக்கும் அந்த சலானை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம்.
ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்க மாதிரி இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். சரிங்களா. ஓகே, இதற்கான ஃபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 ரூபா. ப்ராசஸிங் ஃபீ, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 450 ரூபாய். சரிங்களா. எல்லா கேண்டிடேட்ஸும் 450 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட்ஸ் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் 450 ரூபாய் பே பண்ணணும். மேல் கேண்டிடேட்ஸ் யூஆர், இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய, ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த 450 ரூபாய் இல்லாமல் 100 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணணும். சரிங்களா. ரைட், முன்னாடியே சொன்ன மாதிரி பேமெண்ட்டுக்கான மோடுலாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். க்ளோசிங் டேட்டு 15/12/2023. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து உளவுத்துறை இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட். அதனால் இந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் முக்கியமான ஜாப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நன்றி.